வணக்கம். இன்றைக்கி வாக் த டாக் வித் ஹேமாவில் காரில் போயிட்டே உங்களுக்காக இந்த ஷோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்க, பி அ டீம் மெம்பர். டீம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் டீம். ஒருத்தர் தனியாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு டீம் இருக்குது. ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஒரு காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், டீமுன்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம டீம் அப்படின்னா நினைக்கிறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு டீமோ இல்லைன்னா பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது டீமோன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு டீம் தான். ஸோ அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துமையாக ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துட்டு பண்ணாதான். இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது நீங்கள் ஆஸ் அ டீம் மெம்பராக ஒருத்தர் நான் பர்ஃபார்மிங்காக இருக்கும்போது அந்த டீமால் சக்ஸஸை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ பி அ பாசிட்டிவ் டீம்ஸ் பிளேயர். அந்த டீம் பிளேயராக இருக்கும்போது நமக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறதோ இல்லை அப்செட் ஆகி இருக்கிறதோ இல்லாமல், ஓகே அந்த நிமிஷத்தில் அந்த விஷயம் நடந்ததுன்னு கடந்து போய் நம்ம ஹாப்பியாக லிவ் பண்ண கற்றுக்கணும். ஸோ பி அ ஹாப்பி டீம் மெம்பர். ஸோ இன்றைக்கி என்னோட கான்செப்ட் டீம். ஸோ பி அ டீம் member, positive team member, and take the life forward. Bye.